இந்த கேள்வியிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. ஏதோ போய் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல இருந்து கொடுக்குறாங்கல்ல, ஒரு பகல் சாப்பாடு ஒரு பண்டத்தை கொடுப்பாங்க. அதை பகலுக்கு தான் சாப்பிட முடியும், ராத்திரிக்கு சாப்பாடு இருக்காது. ராத்திரிக்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன செய்வாங்க, படுத்துருவாங்க. ராத்திரி அடுத்த நாள் பகலுக்கு தான் சாப்பாடு கிடைக்கும். நீங்க சகர நீங்க நோம்பு நியத்து வச்சுட்டீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் பகல் வர்ற சாப்பாடை சாப்பிட முடியாது. அப்ப ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம போயிடும். இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்ப அப்படி சாப்பிட்ட பிறகு அதை கொண்டு நீங்க நோம்பு வச்சீங்கன்னு சொன்னா சாப்பிடாமே நோம்பு வச்ச மாதிரி தான் ஆகுது, பகலுக்கு தாங்காது. அடுத்து மகரிபுக்கு தான் அப்புறமேலு. அப்ப மத்தியான சாப்பாடை வாங்கி வச்சு நோம்பு இருக்கும்போது சாப்பிடணும். இப்படின்னு வரும்பொழுது நீங்க உங்களை எடை போடணும். என்னது, இது நமக்கு ஏழுமா, ஏழாட்டி விட்டுருங்க, அவ்வளவுதான். சக்தி தானே கணக்கு, சக்தி தானே கணக்கு. ஆனா விட்டுட திருப்பி வைக்கணும். விடுவது வந்து ரெண்டு வகை இருக்குது. கலாவோட பிரயாணத்துக்கு ஒருத்தன் போறான், நோம்பு வைக்காம இருக்கலாம், ஆனா பிறகு வச்சிடணும்ல. ஒரு 5 நாளைக்கு நான் வெளியூருக்கு போறேன், ரமலான்லயே போறேன், நோம்பு வைக்க தேவையில்லை. ஆனா என்ன சட்டம், ஊருக்கு வந்தோன்னு பிறகு வச்சிருந்த அந்த 5 நோம்பை. அது அப்படிதான். நோயாளியா இருக்கான், தற்காலிக நோய், நிரந்தர நோய் இல்ல, வந்து குணமாகக்கூடிய நோய் ஒருத்தர் இருக்கிறான். உமன்கான மின்கும் மறியலர், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால், அவ்வாலா சஃபரின் பயணத்தில் இருந்தால் நையாமின் உகர், வேற நாள்ல நீங்க நோம்பு வச்சுட்டு போங்க, நல்லா சொல்றான். குரான்ல தெளிவா அனுமதிக்கிறான். அதை விட இது மோசம். இது நோயாளியை விட மிஞ்சின ஒரு விஷயம். சில சக்தி இருக்கு, சில வாழ்க்கைக்கு சக்தி இருந்தா நீங்க செய்யுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பேரிச்சம்பழத்தை சாதாரண வச்சிருக்காங்க. அது வந்து அந்த அவங்களுடைய உடல்வாக உங்களுடைய இப்ப தனி விஷயம். அது நம்ம நாட்டில் உள்ள ரசாயன உணவுகள் சாப்பிட்ட ஆளுக்கு அந்த மாதிரி சக்தினா இருக்காது. நீங்க தான் தீர்மானிக்கணும். என்ன தீர்மானிக்கணும், இது வந்து முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுதா, நமக்கு தாங்காது, சுருண்டுருவோம், நமக்கு அவ்வளவு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் மகரிபுக்கு சாப்பிடுறதுங்கிறது நமக்கு சாப்பிட சரியா வராது. ராத்திரிக்கும் சாப்பிடாம சகருக்கு சாப்பிடாம நோம்பு எப்படி நம்ம வைக்கிறது நீங்க நினைத்தீர்களே, ஆனால் நோம்பு வைக்காதீங்க. எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து சிரமப்படுத்துவது இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் நோம்பை விட்டுவிடலாம். ஆனால் கடமை என்னன்னு கேட்டா, நார்மல் நிலை வந்த பிறகு, சாதாரண நிலை வந்த பிறகு நீங்க வந்து என்ன செய்யணும், நோம்ப கொஞ்சம் கொஞ்சமாகவோ மொத்தமா வைக்க முடியலன்னு சொன்னா வாரத்தில் 2 கழிக்கலாம், அல்ல 3 கழிக்கலாம், வாரத்தில் 1 கழிக்கலாம். அந்த கடன் கழிக்கிற மாதிரி வைத்துக் கொண்டு அந்த நோம்பை பிற்காலத்துல நார்மல் நிலை வந்த பிறகு நீங்க வச்சுக்கணும். கஷ்டப்பட்டு வைக்கணும் அப்படின்னு உடலுக்கு கேடு செய்யற வகையில இழுத்து போட்டுனா வைக்கணும் மார்க்கத்துல சட்டம் கிடையாது. சாதாரண பிரயாணத்துக்கு அல்ல, பிரயாணம் பெரிய விஷயமா, பிரயாணத்தில் நோம்பு வைக்க முடியாதா? ஏசி ட்ரெயின்ல புக் பண்ணிட்டு சகப்பட்டு படுத்து மகரிபு இறங்கலாம நோம்பு வச்சுக்கிட்டு எல்லாம் செலவு கொடுக்குறான். பிரயாணத்துக்கு என்ன செய்யறான், ஒரு கஷ்டம் இல்ல பிரயாணத்துக்கு இந்த காலத்துல. அதுவும் பேசாம பிரயாணம் பண்ணிட்டு எந்த ஒரு டயர்டும் இல்லாம வீட்டுல போய் சேர்ந்து போடலாம். ஆனால் சலுகை உண்டா இல்லையா, அந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கு. அதனால தாராளமா நீங்க என்ன செய்யலாம், நோம்பை விட்டு வேற ஒரு நாள்ல வைக்கணும். நோம்பே இல்லாம போவாது, நோம்பு ஒரு நாளைக்கு வச்சிடணும். அது ஒரு விஷயம்.